மாத்திரம் மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். அனைவரும் அமர்வோம். யோகு பிரகாசி மிஷனரி பேராயம் இந்தியா 2026 ஆண்டு பொதுக்குழு ஜெப ஆசீர்வாத ஆராதனையில் அழைப்பை ஏற்று பேராயத்தின் அழைப்பை ஏற்று பங்கேற்று வந்திருக்கிற முதன்மை பேராயர்கள், கேனன்கள், பிஷப் கமிஷனர்கள், ஆயர்மார்கள், அவர்களோடு வந்திருக்கிற ஊழியர்கள், உறவினர்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்தி வருவது பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. இது அனைவரையும் நம் அழைத்து வந்த தேவன் என்கின்ற உயர்வினாலும் அவர்தான் இன்று நமக்கு இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார் என்கிற நோக்கத்துக்காக நாம் இங்கு வந்திருப்பதினால் வேதத்தின் வாயிலாகவும் வந்த நோக்கத்தை சொல்லுகிற விதமாக ஏசாயா 41 அதிகாரம் 14 வசனம் எடுத்தவர்கள் வேகமாக வாசிக்கலாம். ஏசாயா 41 அதிகாரம். யாக்கோபே என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் நினைச்சிருப்பீங்க, 5 ஆண்டுகளாக இருக்குது இந்த இலங்கை பிரகாசி மிஷனரி பேரையும் ஒரு பெரிய கூட்டம். அல்லேலூயா. அப்படிதான் பார்த்துருப்பீங்க. சென்னை 22ல 25,000 பேர் வைத்து கர்த்தர் ஒரு பெரிய கூட்டத்தை வைத்தார். அது கண் முன்னாக கண்ட சாட்சி ஐயா தாமஸ் ஐயா, நிறைய பேர் இதில் இருக்கார். ராபர்ட் எல்லாம் இன்னும் பார்த்துட்டே இருக்கார். அப்போ இது சிறு கூட்டம் ஆட்சின்னு நீ நினைக்காத, இது சிறு கூட்டம் என்று நீ நினைக்காத, நீ பயப்படாத. இந்த சிறு கூட்டம் என்ன செய்ய போவது என்பதை பொறுத்திருந்து பார்க்க கர்த்தர் ஒரு பெரிய கூட்டத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அது நம்மோடு இருந்த சகோதரர்களை வைத்து கர்த்தர் அதை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் எப்பவுமே நம்ம சகோதரர்கள் தான், அவங்க எப்பவுமே நம்ம சகோதரிகள் தான். அதனால கூட்டத்தை பார்த்து ஏமாந்தது போதும் என்கின்ற அடையாளம் தான் 26ஆம் ஆண்டுடைய தேர்தலுடைய முடிவு. அதே 26ஆம் ஆண்டு தான் நம்மையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ சிறு கூட்டம் என்று பயப்படாத. இந்த கூட்டம் எப்படி உள்ளது